கொடி இதுகள்லாம் தான் இருக்கும். அது அன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, ஆனால் சரியான வெயில் காலம்தான். வெயில் காலம். அவங்க கட்டடம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஜல்லி ஒன்று கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஜல்லி கொட்டி வச்சுருக்கிற இடத்துல எல்லாரும் சுற்றி உக்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே நல்லா டீ குடிச்சுட்டு இருக்கோம் பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கையில் விடு 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 விடுன்னு ஓடுது. ஆனால் எங்கள் பக்கத்தில் வரல, எங்களை தாண்டி அப்படி போயிட்டுருக்கு. எல்லாருமே பார்த்துட்டோம். பார்த்துட்டு ஒரே கத்து, எல்லாம் கத்தி தைய தக்கான்னு குதிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் நம்ம இப்போ பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132வது பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க மக்களே, இப்போ 131வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத ஓரலாக பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது நான் ஒரு அப்பள கம்பெனியில் ஒரு 6 மாத காலம் வேலை பார்த்தாச்சு. அப்படியே ரொட்டீனாக வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன். சரி வாங்க, அது என்ன சம்பவம் அப்படின்றத 32வது பகுதியில் பார்க்கலாம். வாங்க மக்களை, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நாள் நான் அப்பள கம்பெனிக்கு வேலைக்கு போயாச்சு மக்களே. வேலைக்கு போயிட்டு ஒரு டீ டைம் நினைக்கிறேன், ஈவினிங் வேலை. ஒரு ஈவினிங் வேலையில் உட்காந்து எல்லோரும் டீ சாப்பிட்டுருக்கோம். டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் பாம்பு. பச்சை பாம்பு மரம் செடி கொடி இதுகள்லாம் தான் இருக்கும். அது அன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, ஆனால் சரியான வெயில் காலம்தான். வெயில் காலம். அவங்க கட்டடம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஜல்லி ஒன்று கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஜல்லி கொட்டி வச்சுருக்கிற இடத்துல எல்லாரும் சுற்றி உக்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே நல்லா டீ குடிச்சுட்டு இருக்கோம் பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கையில் விடு 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 விடுன்னு ஓடுது. ஆனால் எங்கள் பக்கத்தில் வரல, எங்களை தாண்டி அப்படி போயிட்டுருக்கு. எல்லாருமே பார்த்துட்டோம். பார்த்துட்டு ஒரே கத்து, எல்லாம் கத்தி தைய தக்கான்னு குதிக்கிறோம். பயத்தில் அலறோம். பார்த்தா அந்த பக்கம் போகுது. அப்போ அந்த அண்ணன் ஓடியாந்துட்டாங்க. வெளியே ஓடியாந்து எங்கன்னு பார்த்தா அடியோன்னு அடித்து கம்பில் அடித்து அந்த அண்ணன் கொண்டே விட்டார். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவுட்ரு தான். அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடுமா. இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். வயக்காடு, விவசாயம் பண்ணுற இடம், மரம் செடி கொடிகளோட இயற்கை சூழ்ந்து தான் அவங்க வீடே இருக்கும். அப்போ அந்த அண்ணன் நிறைய அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க இல்லையா. உடனே கம்பு ஒன்று தூக்கிட்டு டம்முன்னு போட்டு, நல்லா இவ்வளோ நீளம் இருக்கும், டம்முன்னு அடித்து சாடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அந்த அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் பார்த்துக்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சமையல் நல்லா வராதுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லாருமே எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது, எனக்கெல்லாம் சுத்தமாக தெரியாதா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நானா சமையல் கட்டுக்குள்ளேயே போனது. சமையல் என்ன ஏதுன்னு பார்த்ததே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதனால நான் வேகமாக சொல்கிறேன், எனக்கும் சமைக்கவே தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா, யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்கெல்லாம் இங்கே வாங்க அப்படின்றாரு. எதுக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டு, என்னண்ணே அப்படின்னு, இங்கே வாங்க, சமைக்கணும், நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் நான் சொல்கிறத செய்யுங்கன்றார் இந்த அண்ணன். என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பார்த்தா அந்த பச்சை பாம்பை நம்ம 2 கையிலையும் அப்படியே உருவ சொல்கிறார். செம காமெடி. ஒரு பக்கம் பயம். இப்போ நான் சிரிக்கிறேன், அப்போ நான் இருந்த விடவடப்பு எனக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னேன்னு டஸ்ஸுன்னு காணாமட்டாங்க. எல்லாம் கூடி வந்தாங்க. என்னென்ன அப்படின்னு வந்தவங்க எல்லாம் அப்படியே டஸ்ஸுன்னு காணாமட்டாங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. பார்த்தா வாங்க முடியல அப்படின்றார் அந்த அண்ணன். போங்கண்ணே, பயமாக இருக்குது, நீங்கள் என்னென்ன கையில் உருவ சொல்கிறீங்க, நல்லா சமைக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நல்லா தான் சமைக்கணும் அப்படின்னு இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க எல்லாருமே ஆசைப்படுதுங்க.
சரி நம்மளும் கல்யாணம் ஆகி போனால் நல்லா சமைக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகளுக்கும் ஆசை. ஆனால் அது தொட பயம். அப்போ அந்த அண்ணன் சொன்னார், அந்த அண்ணன் வாயை பிடிச்சிக்கிட்டு காமிச்சார். பாருங்க, நான் வாயவே பிடிச்சிருக்கேன். செத்து போச்சுமா, செத்து போன பாம்பை உருவுறதுக்கு என்ன உங்களுக்கு அப்படின்றார். இதனால எப்படின்னா என்ன ஏது யார் சொன்னா உங்களுக்கு, அது உண்மைதானா அப்படின்னு நாங்கள்லாம் நம்பாமல் அவரை கேள்வி கேட்குறோம். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இது உண்மைதான், அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா சமையல் பண்ணுவோன்றார். இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொருத்தராக பக்கம் பக்கமாக போகிறோம். ஒவ்வொருத்தராக அதை நோக்கி போகிறோம். போனோடனே கையில் இந்தாவா பிடிமான் ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தாரு. தீர்த்து கீழே போடுச்சு அந்த பிள்ளை. ஏய் கீழே போடாதவா அப்படின்னு கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்தோடனே என்ன பண்ணா அப்படியே மெல்ல 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 தொட்டம் பார்த்துக்கோங்க. பார்த்தா ஒன்றும் இல்லை, அதான் செத்த பாம்பாச்சே. உடனே கேட்டுக்கோங்க, எல்லாரும் கையில் உருவ ஆரம்பிச்சிட்டோம். நானுமே உருவிட்டேன் மக்களே. தைரியமாக கையில் இப்படி பிடிச்சி உருவணும்னு சொன்னார். அதாவது நம்ம கைக்குள்ளே இருக்கணும், அந்த கையில் இப்படி உருவணும் 2 கையிலையும் அப்படின்றாரு. ஆத்தி அப்படின்ட்டு ஓரளவுக்கு பயம் தெரிஞ்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளுமே அந்த பச்சை பாம்பை நல்லா உருவிச்சுக்க. உடனே சொல்லுதுங்க, ஆத்தி இனிமேல் எங்கள் வீட்டில் நான் தான் நல்லா சமைக்க போகிறேன் அப்படின்ட்டு. உண்மையிலேயே எனக்கெல்லாம் இன்னுமே அது ஒரு ஆச்சரியம் தான். ஆனால் அதை செஞ்சேன் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி நெல்லுன்னு இருந்துச்சு பார்த்துக்க. எல்லாம் கையில் அப்படியே நல்லா உருவினோம். உருவிட்டு அப்புறமேட்டுக்கு தூக்கி அந்த அங்கே போட்டார். ஏமா இது மாதிரி நிறையா பார்த்துருக்கேம்மா, நாங்கள் வீடு கட்டி வந்த புதுசுலாம் அவ்வளோ கிடக்கும், இதெல்லாம் அடித்து தூக்கி போட்டு தான். அவங்க வீடு தான் மக்களே சென்ட்ரில் இருக்கும் பார்த்துக்கோங்க. சென்ட்ரில் அதுக்கு அங்கிட்டு பார்த்தா ரொம்ப தள்ளி தள்ளி தான் வீடுங்க இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வரணும் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டிலேருந்து அக்கம் பக்கம் முன்னாடி பின்னாடின்னு எந்த வீடும் கிடையாது. நடு சென்டரில் தான் அவங்க வீடு பார்த்துக்கோங்க. அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்க வீடு கட்டின புதுசுல நிறைய வந்திருக்கு. அவங்க நிறையா தானே தைரியமாக அடிச்சு தூக்கி போட்டுருவார். 2 சின்ன பிள்ளைங்க கைப்பிள்ளைகளை வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த அக்கா ஏங்கன்னு கூப்பிட்ருவாங்க. டக்குன்னு ஓடியாந்து தானே அடிச்சு தூக்கி போடுவார். இதுதான் நிறைய தானே செஞ்சதுனால தானே தைரியமாக சொல்கிறாங்க. சரி சொல்லிவிட்டு நானும் அதை உருவி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் சமையல் கொஞ்சம் நல்லா ஆச்சா இல்லை நார்மலாகவே நான் நல்லா சமைச்சேனா தெரியல மக்களே. ஆனால் நான் ஓயாமல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட இதை சொல்லுவேன், இங்காருங்க இப்போ நான் நல்லா தான் சமைக்கிறேன், பார்த்துக்கங்க நான் பாம்பை உருங்கினால தான் நல்லா சமைக்கிறேன் அப்படின்னே சொல்கிறது. இப்படி அதான் நல்லா இருக்கா அப்படின்னு அவரும் ஊட்டுவார். இப்படி தான் வாழ்க்கையில் இப்போ கணவன் மனைவி அப்படியே உருட்டி உருட்டி அப்படியே வாழ்க்கை கொண்டு போக வேண்டியது. என்ன மக்களே சொல்கிறீங்க? கரெக்டு தானே? இதை தான் ஒரு சம்பவம்னு சொன்னேன். சரி வாங்க, நாளைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா, அதாவது மதுரை மலரக்கா. ஆஹா மறந்துட்டேனே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.